அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேசப்போவது மாம்பழங்களின் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பற்றி. முதலில் ஒரு முக்கியமான விஷயம், இது ஏஐ ப்ரொஜெக்ஷன் மட்டுமே, எந்த அதிகாரப்பூர்வத்தை சர்வேயும் அல்ல, தரவுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட முடிவு மட்டுமே. இப்போது முடிவுகளை பற்றி பார்ப்போம் வாருங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் 6 தொகுதிகள் உள்ளன. இந்த ஏஐ கணிப்பு என்ன தெரிகிறது என்றால், 5 தொகுதிகள் ஏஐடிஎம்கே முன்னிலை, ஒரு தொகுதி டிஎம்கே முன்னிலையாக இருக்கிறது. ஊத்தாங்கரை ஏடிஎம்கே, பார்க்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஹோசூர், கலி. நண்பர்களே, இந்த முடிவுகளை பாருங்கள். 6 தொகுதிகளில் 5 தொகுதிகள் ஏடிஎம்கே. இது மிகவும் வலுவான செய்தி. ஆம், கலி தொகுதியில் டிஎம்கே முன்னிலையாக இருக்கிறது என்று இந்த ஏஐ கணிப்பு சொல்கிறது. இதை நாம் நேர்மையாக சொல்கிறோம். ஆனால் மீதமுள்ள 5 தொகுதிகள் ஏடிஎம்கே அலை என்பது மிகவும் முக்கியம். குறிப்பாக ஹோசூர், இது தமிழகத்தின் வேகமாக வளரும் தொழில் நகரம். ஓலா, ஃபாக்ஸ்கான் உள்ளிட்ட பெரிய தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழும் இந்த தொகுதியில் ஏடிஎம்கே முன்னிலை என்பது தொழில் வளர்ச்சிக்கு ஏடிஎம்கேவை சரியான கட்சி என்று மக்கள் நம்புகிறார்கள் என்பதன் அடையாளம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பற்றி பார்த்தோன்னா, மாவட்டம் தலைமையகம் மாம்பழ வணிகம் மற்றும் விவசாயம் சிறந்த விளங்கும் இந்த நகரத்திலும் ஏடிஎம்கே முன்னிலை என்பது பெரிய வெற்றி. ஊத்தாங்கரை மலைசாரல் பகுதி விவசாயிகளுக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கும் நிறைந்த இந்த தொகுதியிலும் ஏடிஎம்கே முன்னிலை என்பது அடுத்தடுத்து மக்களுக்கு ஏடிஎம்கே நம்புகிறார்கள் என்பதனின் சான்று. டிவிகே இந்த மாவட்டத்திலும் கிருஷ்ணகிரி மண்ணில் புதிய கட்சிக்கு எந்த தாக்கமும் இல்லை என்பது தெரிகிறது. நண்பர்களை மீண்டும் சொல்கிறேன், இது ஏஐ கணிப்பு மட்டுமே. உண்மையான தீர்ப்பை கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் வாக்குச்சாவடியில் தீர்மானிப்பார்கள். கிருஷ்ணகிரி பேசுகிறது, ஏஐடிஎம்கே வெல்கிறது. வணக்கம்.